திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக ராகுல் காந்தி வருகை தந்தார். அவருக்கு மேடையில் நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுப்பராமன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழ்நாடு வந்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக அவர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெருஞ்சேரி பகுதிக்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். மேடையில் உள்ள நிர்வாகிகள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பொன்னேரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக துரை சந்திரசேகர் போட்டியிடுகிறார். அதே போல ஆவடி தொகுதியில் திமுக அமைச்சர் ஆவடி நாசர், அதே போல திருத்தணி தொகுதியில் கிருஷ்ணமூர்த்தி தேமுதிக வேட்பாளர் போட்டியிடுகிறார். உள்ளிட்டோரை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்னும் சற்று நேரத்தில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் ஆரம்பத்திலிருந்து ராகுல் காந்தி எப்போது தமிழ்நாட்டிற்கு வருவார் என்று ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. இந்த வகையில் தான் நாடாளுமன்ற அந்த சிறப்பு கூட்டம் முடிந்த பின்பாக தற்பொழுது அவர் தமிழ்நாடு வந்திருக்கிறார். குறிப்பாக இன்று அவர் 3 இடங்களில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். சென்னை விமான நிலையம் வருகை தந்த அவர் ஹெலிகாப்டர் மூலமாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெருஞ்சேரி பகுதியில் தற்பொழுது இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் சோளிங்கர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய முனிரத்னத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் அவர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். துறையூரில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய லெனின் பிரசாத்தை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இன்றைய தினம் 3 இடங்களில் ராகுல் காந்தி பரப்புரை செய்ய இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்று மாலை துறையூரில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அவர் தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட இருக்கிறார். தற்போது அவர் பொன்னேரி பகுதியில் அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை, மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர், அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த நிர்வாகிகள் என ஏராளமானோர் வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தனது உரையை தொடங்க இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. மிகவும் எதிர்பார்ப்புடன் தமிழ்நாடு மக்களுக்கு ராகுல் காந்தி இந்த உரையை ஆற்ற இருக்கிறார். குறிப்பாக அவர் இந்த தேர்தல் களத்திற்கு வருவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் தமிழ்நாடு மக்களிடையே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து அதன் வேட்பாளர்களை ஆதரித்து இன்னும் சற்று நேரத்தில் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார்.